அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பதிவில் வந்துட்டு நம்ம காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் வந்துருச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஒரு வீடியோவில் வந்து காப்பிரைட் கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ நான் வந்து சிம்பிளாக ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தேன். என்டர்டெயின்மெண்ட் வீக்லி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நான் ஒரு வீடியோ வாரம் போடுவேன். ஸோ அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மியூசிக் பற்றின ஒரு ஃப்ரீ மியூசிக் ஆப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்பிபி ஹிட்ஸ்ன்னு போட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ராப்ளம் இல்லை. காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த வீடியோவில் அவங்க கிளைம் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். அதனால் நம்ம வீடியோக்கும் அதுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அது என்னங்கிறத டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நான் வாரம் உங்களுக்கு யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இது நீங்களே சொல்கிற விஷயந்தான். ஸோ இப்போ இந்த காப்பிரைட் கிளைம் டீட்டெயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது நான் பார்க்குற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னோடய யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து நான் யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட் அந்த வெப் ஜோனில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். வெப் மோடில் ஓப்பன் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன்னான்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஒய்டி ஸ்டுடியோன்னு போடுங்க. அதில் சைன்இன்ட்டு வரும். ஸோ இந்த மேலே காட்டுற அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டாட் அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். அது செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே உங்களோட டீட்டெயில் வந்து உங்கள் சேனல் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி எந்த இமெயிலில் செலக்ட் பண்ணிக்கிங்களோ அந்த கரெக்டாக அந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு போனீங்கன்னா உங்களோட சேனல் நேம் வந்து வரும். ஸோ ஸ்மைல்டெக் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டோன்னு நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்மைல்டெக் சேனலோட யூடியூப் ஸ்டுடியோ அந்த வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. யூடியூப் ஸ்டுடியோ வெப் ஜோனில் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூ அச்சீவ்மெண்ட் 30,000 வியூஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக வந்து 30,000 வியூஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதுதான் வந்து காமிக்கிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு திங் அப்படின்னு சொல்லி தான் அவங்க யூடியூப்பில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். 1000 hours வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 30,000 வியூஸ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்மளால் ஒரு 1.5 மந்தில் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலான வியூ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து போடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு காப்பிரைட் கிளைம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வீடியோ செக்ஷன்ஸ்க்கு போவோம். ஸோ அந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அது அந்த வீடியோ செக்ஷன். ஸோ வீடியோ செக்ஷனில் போகும்போது நம்மளுக்கு அந்த டீட்டெயில் வந்து காமிச்சிடும். ஸோ இதுதான் இந்த எஸ்பிபி அவங்களோட இந்த வீடியோவில் தான் காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காப்பிரைட் கிளைம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு செக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். நான் இது வந்து மொபைலில் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள். ஸோ இது வந்து சி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எது காப்பிரைட், அந்த வீடியோவில் என்ன காப்பிரைட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து 2 சாங் வந்து ப்ளே பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ ரீசெண்டாக தலையோட சாங் யுவன் சங்கர் ராஜா அவங்க மியூசிக்கில் வந்து அந்த நாங்கள் வேறு மாதிரி அப்படிங்கிற ஒரு சாங்கோட இது வந்து நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன் குவாலிட்டிக்காக. அதுக்கு ஒரு காப்பிரைட் கிளைம். அப்புறம் சுந்தரிங்கிற ஒரு பாட்டு வந்து ஒரு காப்பிரைட் கிளைம் எஸ்பிபி அவங்களோட சாங்கு. ஸோ இது எது காப்பிரைட் கிளைம்னால் உங்களுக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த சாங் வந்து யாராவது ப்ளே பண்ணாலோ இல்லை அது வந்து அந்த சாங்கை ப்ளே பண்ணி அதாவது மானிட்டைசேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை இந்த யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணி காமிச்சு அதனால் அந்த வீடியோவுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னா எங்களுக்கும் அதில் ஒரு ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஓனர் பதிவு பண்ணியிருக்கிறது அந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது. ஸோ இதனால் நம்ம சேனலுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதிலே போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் இதுலேயும் வந்தால் இந்த மாதிரி போய்ட்டு ரிவ்யூ பண்ணி பாருங்கள். சேனல் இம்பேக்ட் வந்து நாட் அஃபெக்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இந்த கிளைமுங்கிற வேர்டு வந்து நம்மளுக்கு பிடிக்கல. காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது காப்பிரைட்
காப்பிரைட் ஓனர். ஏன்னா வந்து இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் அது அவங்களுக்கு மானிட்டைஸ் கொடுக்கணும், ஷேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இதுதான். ஸோ எந்த இடத்துல வந்திருக்குன்றது செலக்ட் ஆக்ஷன் இருக்குது. செலக்ட் ஆக்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ட்ரிம் பண்ணலாம், இல்லை இந்த சாங்கை ரீப்ளேஸ் பண்ணலாம், இந்த மியூட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து மியூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். மியூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து யூடியூப்பில் அது வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, தனியாக டெலிட் பண்ணவோ இது பண்ணவோ தேவையில்லை. ஸோ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். மியூட் சாங் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மியூட் அப்படிங்கிறத திருப்பி கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ப்ராசஸ் ஆகிடும். இது வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதேமாதிரி இன்னொரு என்ன கிளைம் இருக்கோ அதுலேயும் அதே மாதிரி போய்ட்டு மியூட் சாங் இல்லை என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறத ஆக்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்ம வெளியில் வந்து முடிந்து விட்டது. ஆட்டோமேட்டிக்காக வந்து மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாங் அந்த பிளேஸ் எந்த இடத்துல காப்பிரைட் கிளைமுக்கு வந்து அது இருக்கோ அது வந்து மியூட் ஆகிடும், இல்லை வந்து ட்ரிம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். இதுதான் வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கும்போது ஒரு நண்பர் வந்து அதில் கேட்டிருந்தார், இது எப்படி ப்ரோ பண்ணுறதுன்ட்டு வேறு ஒரு வீடியோவில் கேட்டிருந்தார். ஸோ அந்த ஆப்ஷன் நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்ததுனால இதை செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனல் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு 30,000 வியூஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோவில் வந்து வியூஸ் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அதில் போய்ட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட சேனல் நேமு என்ன நேமுங்கிறத போடுங்க. கீழே வந்து கேட்டகரின்ட்டு போட்டுட்டு என்ன கேட்டகரி அதை போடுங்க. அதாவது நியூஸ்னால் நியூஸு, இல்லை வந்துட்டு குக்கிங்னா குக்கிங், அந்த மாதிரி கேட்டகரி போடுங்க. அதுக்கு கீழே வந்து தேர்ட் லைனில் வந்து ப்ளீஸ் சப்போர்ட் அப்படின்னு மட்டும் போடுங்க, சப்ஸ்கிரைப்னு போடாதீங்க, ப்ளீஸ் சப்போர்ட்னு போடுங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய நிறைய வியூவர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்த்துட்டு நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.